BPI Tamil News. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்து எரபயன அள்ளி ஊராட்சி கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்தில் நிலத்தடி நீர் பாதிக்கும் மலக்கசடு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவரின் கணவர் தெரிவித்ததாவது: எங்கள் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்குட்பட்ட எரபயன அள்ளி ஊராட்சி அருகே தாசன் கொட்டாய், நேதாஜி நகர், அண்ணா நகர், கருபைன அள்ளி, ஜம்பொரி கொட்டாய், பாலைக்காடு போன்ற கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமத்தை ஒட்டி உள்ள பகுதியில் அந்த ஊராட்சியின் சார்பாக 40 ஏக்கர் நிலத்தில் பல தோட்டம் அமைத்து பராமரித்து வருகிறார்கள். அதற்காக தமிழக அரசு சிறந்த விருது கூட ஊராட்சி மன்றம் பெற்றிருக்கிறது. அந்த பழத்தோட்ட ஒட்டிய பகுதியில் மலகசடு அப்படி என்ற ஒரு திட்டத்தை மலங்கள் எல்லாம் உரமாகிற திட்டத்திற்கு 1.25 கோடி ரூபாய் அரசு மாவட்ட நிர்வாகம் நிதி ஒதுங்கி இருக்கிறது. அந்த மலத்தை தருமபுரி மாவட்டம் ஊரக அளவிலே இருக்கிற அந்த மலத்தை எல்லாம் கொண்டு வந்து உர தொழிற்சாலையாக பண்ணும் போது அதனுடைய கழிவுகள் வேறு எங்கும் கொண்டு செல்ல முடியாது. அந்த கழிவுகள் அந்த பகுதியில் விடும்போது அங்கு இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் மாசடைகிறது. அது இல்லாமல் துர்நாற்றம் வரும். அதுக்கப்புறம் இந்த திட்டம் சாதாரணமாக தூக்கினால் கூட எதிர்காலத்தில் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யும் பொழுது அந்த பகுதியில் மக்கள் வாழ்வதற்கான இடமாக இருப்பதற்கான தகுதியற்ற இடம். மேலும் அவர் தெரிவித்ததாவது: இந்த திட்டத்தை அவங்க கைவிடலைன்னா மக்கள் அங்கே திரட்டி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அடுத்த கட்டமாக பொதுமக்கள் சார்பாகவும் பெரிய அளவில் இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம் அப்படிங்கிறத அங்கே வந்துக்கிற மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வேற எங்கேயும் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடங்களாக தேர்வு செய்து மாவட்டத்தில் வேற எங்கே வேணால் அமைச்சுக்கிட்டோம். பசுமை சார்ந்த இயற்கை சுற்றுத்தலமாக அதை அறிவிக்கணும். அந்த 40 ஏக்கர் இப்போ பெரிய ஒரு பாரஸ்ட் மாதிரி தயார் பண்ணிட்டாங்க பழத்தோட்டம். அதுக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி மன்றத்துக்கு தமிழக அரசு பசுமை விருது, மாநில அளவில் பசுமை நிறைய விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பக்கத்தில் ஓடந்துறங்கிற ஒரு பஞ்சாயத்து அந்த மாதிரி நீர்வளத்துக்காக கொண்டு போய் தமிழகம் முழுசும் நானும் கூட ஊராட்சி மன்ற தலைவராகும் போது நான் அந்த ஓடந்துற பஞ்சாயத்தை போய் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி எரமேலி ஊராட்சி இப்போ தமிழகம் முழுசும் ஒரு பார்க்குற இடமா இருக்குது. சுற்றுலாத்தலமாக அறிவிக்கணும். இந்த மலக்கசடு திட்டத்தை கைவிடணும் உடனே. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.